வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, பின்பக்கம் லைனிங் எப்படி தச்சு திருப்புறது பிசுறு தெரியாமல் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் மெயின் கிளாத்தை கீழே போட்டு லைனிங் கிளாத்தை மேலே போட்டு அப்படியே தச்சுருக்கேன். தச்சுட்டு இந்த கை ஷோல்டர் எல்லாமே தைச்சாச்சு, இடுப்பு பாகமும் தைச்சாச்சு. இந்த சைடில் மட்டும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா கிளாத் ஓப்பன் விட்டு தச்சுக்கிட்டேன். இப்போ அதை எப்படி நம்ம திருப்புறது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மீதம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் கரெக்டாக. அப்போ தான் நம்மளுக்கு அந்த படிமானத்துக்கு தையல் கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக ரவுண்டில் ஷோல்டர் பக்கம் கை பக்கம் நிச்சயமாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம மடித்து விட்டு நல்லா வெட்டி எடுத்துக்கிறோம். நான் அது மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இடுப்பு பிசுறு தெரியாமல் அதுவும் உள்ளே போகிற மாதிரி தைக்கிறதுனால கூட குறைச்சிருக்கிறதையும் வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ அதிலே ஒரு தையல் நான் போட்டுக்கிடுவேன். அப்புறம் கழுத்து ரவுண்டு நெக்கு தாங்க. இதை சூப்பராக நம்ம தச்சு பெரட்டணும். இப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு லைனிங் பிசுறு தெரியாமல் தைக்கணுன்னா எப்படி நான் பெரட்டுறேன்னு பாருங்கள். இது மாதிரி நல்லா பெரட்டிக்கிறணும். பெரட்டிட்டு ஒரு கோணி ஊசி மாதிரியோ இல்லை ஒரு கம்பி மாதிரியோ வச்சு ஃபஸ்ட்டு ஷோல்டர் பக்கம் அந்த 2 முனையும் கரெக்டாக நம்ம எடுத்து விட்டுறணும். ஏன்னா மடங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, தைக்க வராது. அதுக்காக அது மாதிரி எடுத்துக்கிறணும். இப்போ நான் நல்லா பெரட்டிட்டேன். பெரட்டி நல்லா ஒன்று போல் நீவி விட்டுக்கிற வேண்டியது. இது மாதிரி நீவிட்டு அந்த ஓப்பன் விட்டுருக்கோம்ல அந்த சைடில் அப்படியே ஒரு அமுக்கு தையலை போட்டு ஃபுல்லாக நம்ம நீவி விட்டு ஒரு அந்த அமுக்கு தையல் சொல்கிறோம் இல்லையா, படிமான தையல், அந்த படிமான தையலை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓப்பன்லேருந்து தைச்சிட்டு அப்படியே நம்ம கைப்பக்கம் வந்துடுறோம். கைப்பக்கம் தைச்சிக்கிட்டு இது தைச்சோம்னாலே நம்மளுக்கு தைக்கும்போதே அந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் நம்மளுக்கு. இந்த ஷோல்டர்லாம் அந்த முனையை நல்லா திருப்பிக்கிறணும் அந்த ஊசியை வச்சு. இப்போ ஷோல்டர் தையல் போட்டிருக்கு. அப்புறம் நெக்கு நம்மளுக்கு ரவுண்டு நெக் தானே, ரொம்பவே ஈஸியாக பிசுரெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த படிமான தையல் தான் போடுறோம். ஒரு நேரத்தில் இதை ஊசி எடை தையல்னு சொல்லுவாங்க. ஊசி எடைக்கு ஒரு தையல் போடுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் இப்போ அது படிமான தையல்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்த்தம் ரெண்டும் ஒன்று தான். இப்போ ரவுண்டு நெக் தையல் நம்ம போட்டுக்கிட்டோம். இதுலேயும் அப்படியே ஷோல்டர் பக்கம் வளைச்சி விட்டு தைச்சிட்டு பாருங்கள், ரொம்ப ஊசியிலேருந்து விலகாமல் கரெக்டாக தைச்சிக்கிட்டு ஒவ்வொரு தடையும் நம்ம திருப்பும்போது ஊசியை இறக்கி விட்டு திருப்பினோம்னா துணியை நல்லா கவ்வி பிடிச்சிக்கும். இப்போ நான் தைச்சிட்டேன் பாருங்கள். 2 சைடுமே ஒரே மாதிரி தெரியும், ஒட்டு கொஞ்சம் கூட தெரியாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.